தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி பேசக்கூடிய சமூகம் மற்றும் பிற மொழி பேசக்கூடிய சமூகம் என இரண்டா பிரிச்சிருக்கோம். அதுல தமிழ்நாட்டுல ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட பிற மொழி பேசக்கூடிய சமூகங்கள் அவருடைய பொருளாதாரம், அவருடைய அரசியல் வலிமை எந்த அளவு இருக்குது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு காணொலி ஒரு அண்ணன் பேசியிருக்காங்க. அதை கேட்டுவாங்க. வரைக்கும் அவனுக்கு ஓட்டு போடாத, தேர்தலில் போன கிடைச்சிரு. நம்ம இல்லாம ஆண்டிவட்டி தொகுதியில ஒருத்தன் ஜெயிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஆண்டிவட்டியில் 138 கிராமம் இருக்கு. அதுல 40 கிராமங்கள்ல நம்ம கம்யூனிட்டி மட்டும் இருக்கு. அங்கங்க கலந்து வசிக்கிறாங்க. கண்டிப்பான முறையில தேனி மாவட்டத்திலே கண்டிப்பான முறையில கண்டிப்பா நம்ம தேனி மாவட்டத்தில் தென் மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே தலித் சமூகத்துக்கு அடுத்து பரவலாக எல்லா தொகுதியிலையும் ஓட்டு வங்கியை வச்சிருக்க சமூகம் நாயுடு சமூகம், நாயக்கர் சமூகம், தெலுங்கு பேசக்கூடிய ரெட்டியார், செட்டியார் சமூகம் தான். கண்டிப்பான முறையில நான் எங்க வேணா அடிச்சு சொல்லுவேன். நீங்க சொல்லுவானுங்க 992 சென்சஸ்ல 5% இருக்கம்பாங்க. நான் சென்சஸ் நான் சொல்றேன் 48% இருக்காங்க. நான் கரெக்டா சொல்றாரு, 48% இருக்கும். கண்டிப்பான முறையில தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும், யார் தோக்கணும்னு முடிவு பண்ற சாதியாக இந்த தெலுங்கு சமூகம் இருக்கணும். அதாவது பிற மொழி பேசக்கூடிய சமூகங்கள் அதிகமாக இருப்பதால் அவர்கள் இந்த நிலத்தின் அரசியலை தீர்மானிக்கிறார்கள் என்று கூறுறாங்க. இது தமிழர்களாகிய ஒவ்வொருவருக்கும் அசிங்கமான விதயம், ஒரு கேவலமான ஒரு செயல். அதாவது இனிமேலாச்சும் தமிழர்கள் விழிப்புணர்வு கொள்ளுங்க. அதாவது நம்முடைய நிலத்தில் நம்முடைய அரசியல், தமிழ் தேசிய அரசியல், தமிழர்கள் ஆட்சியில் அமர்ந்தால் மட்டும்தான் நமக்கான உரிமைகள் மறுக்கப்படாம கிடைக்கும். மொழி வெறியன் சீமான், இனவெறியன் சீமான் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு திமிர் ஏறுது பாருங்க. அப்படியே மொழி வெறியன், இனவெறியன். ஆம், இன்னொரு தடவை சொல்லு. எங்க அண்ணன் கவுண்டமணி சொல்லுவாப்ல, இங்க மறுக்கா சொல்லு அப்படின்னு ஒரு படத்துல. இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்ற. கேட்க நல்லா இருக்குடா. ஏன்னா நான் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்கிறேன் என்பதை அவன் உறுதி சொல்கிறான். நான் இன உணர்வு, மான உணர்வு கெட்டு போகாமல் தன்மானமிக்க தமிழ் மக்களாக நாங்கள் வாழ்கிறோம் என்பதை அது உணர்த்துது. சொல்றா, என்னை சொல்றா. ஆனால் ஒன்றை நாம் உணர்கிறோம், நம்மை மொழி வெறியர்கள், இன வெறியர்கள் என்று சொல்பவன் இன்னொரு மொழியின் வெறியனாக இருக்கிறான், இன்னொரு இனத்தின் வெறியனாக இருக்கிறான். அதனால நம்மளை எளிதா பழி சுமத்தி வீழ்த்த பார்க்கிறான். விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.